ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானே ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்ப சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அது மாதிரி மிரட்டினாங்க பெரியப்பா. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்துள்ள பாளையங்கோட்டை கீழ்ப்பாதியில் வசிப்பவர் சரவணன். இவரது மகன் 23 வயதான கிஷோர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்பிற்காக சென்றுள்ளார். அப்பொழுது சேலம் அருகே உள்ள எடப்பாடியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இதன் நடுவே 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்துள்ளனர். இந்த நிலையில் படிப்பு செலவுக்காக பகுதி நேர வேலைவாய்ப்பை தேடி வந்துள்ளனர். அப்பொழுது கொரியர் நிறுவனத்தில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோரும் நிதிஷும் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்ய நாட்டால் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் பெற்றோர் அவர்களை முன்ஜாமீனில் எடுத்து வர முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை உள்நாட்டில் நடைபெறும் உக்ரைன் போருக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்து அவர்களிடம் ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி ஆடியோ ஒன்றை பேசி பெற்றோர்களுக்கு அனுப்பியுள்ளனர். அதில் தங்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது, போருக்கு அனுப்பினால் உயிருக்கு பாதுகாப்பில்லை, எப்படியாவது எங்களை மீட்டு விடுங்கள் என கூறியுள்ளனர். அவர்களது பெற்றோர் தெரிவிக்கும் போது, எங்களது மகனை ரஷ்ய சிறையிலேயே வைத்து விடுங்கள், போருக்கு அனுப்ப வேண்டாம். பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளும் தலையிட்டு எங்களது மகனை மீட்டு இந்தியா அழைத்து வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளதுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மாணவர் கிஷோர் படத்தை கையில் ஏந்தி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதி எம்எல்ஏ சிந்தனை செல்வனும் மாணவனின் வீட்டிற்கு சென்று பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி மாணவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுள்ளார். இதுகுறித்து அரசு உயரதிகாரி ஒருவர் நம்மிடம் கூறுகையில், போதைப்பொருள் தடை சட்டத்தில் தமிழக மாணவன் கைது செய்யப்பட்டுள்ள போது போருக்கு அனுப்பும் முயற்சி என்பது சரியான தகவலாக தெரியவில்லை. இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணையில் உண்மை தெரிய வரும் என்றார். ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மில இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமா இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. என்ன பண்றேன்னு தெரியலங்க ஐயா. போய் சொல்லி அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டும் ஹெல்ப் கேட்டேன். என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு. இங்க கொண்டுருவாங்க போல. எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானே ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்ப சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அது மாதிரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னே இப்ப என்ன டக்குன்னு வண்டியில ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ல ஏற்றி வாரம் அமுச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்றது தெரியல பெரியப்பா. அப்பா, நான் இங்க சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க இங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்ப நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்ப நீ சைன் போடல நாங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்றாங்க, மிரட்டுறாங்க. ரூம்ல வந்து மூடி வச்சிருவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்ப சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்றானுங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே, எனக்கு தெரில. இது எனக்கு ஃபோன் இனிமேட்டு தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான், அதுக்காக வந்து அவங்க கூட எல்லாருமே பேடாகவே பேசுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்போ எனக்கு. இப்போ தெரில. நான் எம்பசி கேட்டிருக்கேன். சார் இதுமாரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை. ஒரு ஆப்பிரிக்கன் சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பரில். அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து பிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதுனேன். அவங்க வந்து சொன்னாங்க இனிமேட்டு நீ போ, இல்லை உனக்கு ரெடி பண்ண மாட்டோம் இந்தியன்ன்றதுனால அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு எதுவுமே சொல்லு, இன்னைக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில.
பயமா இருக்குப்பா. இது பாருங்க கொஞ்சம் பேசுங்கப்பா கொஞ்சம் எம்பசி கிட்டே. ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளை 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டு என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யா ஜெயில் கைதியா வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாளா திடீர்னு என் பிள்ளை உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நான் இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எம்பசி பேசாலும் என் பிள்ளைய காப்பாத்தி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. காப்பாத்தி மோடியா என் பிள்ளைய காப்பாத்தி விடுவீங்க. யாருமே 2 வருஷமா போராடி எங்களை முடியலையா. யாராவது எங்களை முதல்வர் நேரடியா சந்திக்க முடியல, முதல்வரையாவை சந்திக்க முடியல. இந்த மீடியா மூலமா அவனுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறையா. எங்க பிள்ளைய காப்பாத்தி விடுவீங்க. அவங்களுக்கு காலில் வந்து கேட்கறியா. என் பிள்ளைய கொண்டுடுவாங்க. அருச்சா வார்த்தை வாரி கழிச்சு விட்டாங்க என் பிள்ளைய. என் பிள்ளைய காப்பாத்தி விடுங்க. பையன் இந்த மாதிரி இட்டுட்டு போயிருக்காங்கம்மான்னு அந்த புள்ள கூட இந்த பசங்க சொன்னாங்க. எதனால என்னன்னு தெரியல. நாங்களும் வக்கீல வச்சு என்ன கேட்கக்குள்ள இந்த மாதிரி ஏதோ போன்ல ஆப் இருந்தது, வேலை செஞ்சாங்க, அதுல என்ன இருந்தது ஏதுன்னு தெரியலங்க சார். அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க சார். கேஸ் போயிட்டு இருந்தது. நாங்களும் வக்கீல வச்சு வாதாடணும். இந்த 2 மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார். வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வந்துட்டு போன என்னன்னு தெரிஞ்ச திடீர்னு 15 நாளைக்கு முன்னாடி போன வாரம் 15 நாள் 6 மாசமான தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க. வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க அந்த இந்த 15 நாளுக்கு முன்னாடி பேசணும். அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. இருக்கிறானா இல்லையான்னு கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான். நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா, நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் என்ன எங்க பையன்கிட்ட பேசல. ஏன்னா வாருக்கு பஸ்ல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையெழுத்து போட சொல்லி அடிச்சு 3 நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க. நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இருந்தாலும் நீ போட்டுதான் அவனாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு அதுல இருந்து சரி நீ போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம். அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு 2 நாள்லயே உடனே 4 மணி இருக்கும். நீ ஏறிப்போ உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு சொல்லி கொடுத்து உடனே 1/2 hourல ஏத்துறாங்க. அந்த 1/2 hourல ஏத்துற டைம்ல யார்ட்டையும் போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும், அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க. அவ்வளவுதான் சார் எங்க பையன் பேசினது. என்ன எங்க இருக்கிறான் என்னன்னு தெரியல. எங்க பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்கு தெரியல. நீங்கதான் முதலமைச்சர், நீங்கதான் எங்க பிள்ளைய காப்பாற்றி கொடுக்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.